ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க். தாம்பரம் ரயில் நிலையமானது மேம்படுத்தப்படும் பணிகளானது தொடங்கி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இன்று முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவைகளானது ரத்து செய்யப்பட்டு வருகிறது. காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை இந்த பணிகள் நடைபெறுகிறது. அதன் பிறகு இரவு 10:30 மணிக்கு மேல் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாற்றங்களை ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டிலிருந்து சில ரயில்கள் புறப்பட்டு செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தாம்பரம் ரயில் நிலையத்தில் என்னென்ன மாதிரி ஒரு மேம்பாட்டு பணிகள்லாம் நடைபெற போகுது என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு, அதாவது சென்னை எழும்பூரை விட அதிக அளவு பயணிகள் செல்கின்ற ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து ரயில்களும் இந்த வழியாக தான் செல்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும். சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இந்த தாம்பரம் பகுதியில் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையானது தற்போது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ரயில் நிலைய பணிமனை பராமரிப்பு பணிகள் என்று ரயில் நிர்வாகம் அறிவித்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9, 10 ஆகிய 7, 8, 9 ஆகிய 3 பிளாட்பாரங்களில் இப்போது மேம்படுத்தும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்போது இருக்கும் தண்டவாளங்கள் முழுமையாக பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய தண்டவாளங்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ளது. இந்த தண்டவாளம் அமைக்கப்படுவதன் காரணம் என்னென்ன, தற்போது இருக்கின்ற தண்டவாளத்தில் 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் இருக்கிறது. இது 120 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் இந்த தண்டவாளங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகளானது நடைபெறுகிறது. கூடுதலாக 2 பிளாட்பாரங்கள் அமைக்கப்பட உள்ளது. 10, 11 ஆகிய 2 பிளாட்பாரங்கள் வர இருக்கிறது. அதே போல அந்த பிளாட்பாரங்களின் அகலமும் அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த பணிகளும் நடைபெற உள்ளது. மேம்படுத்தப்பட்ட பணிகள் நடைபெறும் பொழுது இந்த பிளாட்பாரம் பகுதியில் எஸ்கலேட்டர், லிப்ட் போன்ற வசதிகளை அமைக்கும் பொழுது அந்த பிளாட்பாரங்கள் அகலமாக இருக்க வேண்டும். அதற்கேற்றார் போல தற்போது அந்த பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தண்டவாளங்கள் முழுமையாக அகப்பட்டு புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இந்த பணிகள் முழுமையாக நடைபெற்று முடியும் என்ற தகவலை ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகள் முடிவடையும் போது கூடுதலாக ரயில்கள் தாம்பரத்திலிருந்து கிளம்பி செல்லும் வகையில் கூடுதல் ரயில்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதிக அளவு பயணிகளுக்கு இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் மூலம் உதவ முடியும் என்பதே ரயில்வேயின் திட்டமாக இருக்கிறது. அதிக அளவு ரயில்கள் வரும், அதிக அளவு பயணிகள் வருவார்கள். தாம்பரம் ரயில் நிலையம் ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்.